எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி நாம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடம் முழுவதும் பாளையத்துக்குள்ளாக கர்த்தர் ஆண்டவரே பாளையம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இப்பொழுது ஆண்டவரே அப்பா, நீ பரலோகத்தில் ஆண்டவரே இல்லை ராஜா ஆண்டவரே, எங்களை பார்க்கும்படியாக உம்முடைய ஜனங்களை விசாரிக்கும்படியாக ஆண்டவரே, எங்கள் துக்கங்களை ஆண்டவரை சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஆண்டவரே, எங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியாக ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்க என் தேவனாய் கர்த்தர் இப்பொழுது வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்ப வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே உம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே, ஒவ்வொரு கண்களும் ஆண்டவரே இன்றைக்கு உம்மை காணட்டும் அப்பா. இசப்பா, இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே, நீங்க எங்க மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு ஆண்டவரே தொடங்கி அப்பா பகல் வரும் வரைக்கும் ராஜா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த வல்லமை ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய அதிசயங்கள், உங்களுடைய அற்புதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே எங்களுக்காக நீர் ஆண்டவரே இறங்கி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. வருகிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாமே இன்னைக்கு வெளிப்படுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பீராக ஆண்டவரே. வருகிற எல்லா ஆபத்துக்கும் விலக்கி ஆண்டவரே, எல்லா பயத்துக்கும் விலக்கி, என்னை யாருமே எனக்கு இல்லை என்று ஆண்டவரே கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அப்பா சகாயராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ள கையை வரைந்து வைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உண்மை நம்பி நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த ஜெபத்து மூலமாக ஆண்டவரே கர்த்தர் மெய்யாகவே என்னோடு இருந்து எனக்கு அற்புதம் செய்து நான் போகும்போது என்னுடைய எல்லா போராட்டம் கர்த்தர் நீக்கி போட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ரகசியமாய் அழுது கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த அழுகையை தேவன் ஆண்டவரை கேட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரகசிய பாவத்திலிருந்து ஒவ்வொரு ஜனங்களை மீட்டெடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, தேவன் ஆண்டவரே நாமத்தை விட்டு விலகி போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஏறெடுக்கப்படுற எல்லா விண்ணப்பத்திற்கும் தேவன் ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து ஆண்டவரே கர்த்தர் பதில் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளோட பாரங்கள் ஆண்டவரே, என் பாரத்தை நான் யாரிடத்திலே சொல்லுவேன் என்று ஆண்டவரே அப்பா கலங்கிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் எவ்வளோ பாரத்தோடு சுமந்து வந்தேன், தேவன் இந்த நாளில் கேட்டார் என்று சொல்லி சாட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. சாட்சி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அந்த சாட்சியில் என் தேவன் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நடக்க போற ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே கர்த்தர் இறங்கி அநேக பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே நீ விடுதலை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற ஒவ்வொரு பாடல் பிள்ளைகளையும் ஆண்டவரே பாடுகிற அபிஷேகத்தோட பாடட்டும் ஆண்டவரே. பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக ராஜா ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் நடத்துவீராக. உங்களுடைய அபிஷேகத்தோட பிள்ளைகள் பாடும் போது ஆண்டவரே அநேக பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் தேவ செய்திக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்காக புறப்பட்டு வரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இரவுடைய சத்தியத்தை அறிவிப்பது நலமாய் இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு அநேக அற்புதங்களும் அடையாளம் கர்த்தர் இன்றைக்கு இறங்கி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிதாவே நடவாத காலிலே நடக்க செய்வீராக ஆண்டவரே. தீராத வியாதியிலே கர்த்தர் ஆண்டவரை குணமாக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண் பார்வையின் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே கண்களை தொட்டு ஆண்டவரே கண்டு நல்ல தெளிவான ஆண்டவரே அப்பா பார்வையை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காது கேளாத காதுகளை என் தேவனாய் கர்த்தர் சுகம் கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே. குழந்தை பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக ஆண்டவரே. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே நல்ல திருமணத்தை தேவன் ஆண்டவர் ஏற்படுத்தி நல்ல மனவாட்டியும் ஆண்டவரே கொடுத்து தேவன் ஆஸ்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பாரத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு கடனை அடைப்பீராக ஆண்டவரே. விடுதலை பிள்ளைகளுக்கு வீடுகளை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே. வழக்கு என்று ஆண்டவரே அப்பா விசாரணை இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்னைக்கு அந்த வழக்கிலிருந்து ஜெயத்தை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே. யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தை சமூகத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஆண்டவரே அப்படியே செய்வீராக ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்ப்பீராக ஆண்டவரே. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சாட்சியா நிறுத்துவீராக. ஒவ்வொரு சண்டம் எடுக்கட்டும் ராஜா ஆண்டவரே. ஆவியான வல்லமை இறங்கட்டும் ராஜா ஆண்டவரே. எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா அடுத்த மாதத்துக்குள்ள ஆண்டவரே வாக்குத்தத்தக்காய் ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே. இந்த 3ஆம் மாதம் ஆண்டவரே வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே வாங்கும் போது ஆண்டவரே திரளான அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதை கொண்டு வீட்டுக்குள்ளே போகும்போது ஆண்டவரே மிகுதான சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சந்தோஷம் சமாதானம் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எண்ணெய் மூலமாக அநேக வியாதியை குணமாக்குவீராக ஆண்டவரே. மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகள் வாயிலை ஊத்தும் போது ஆண்டவரே ஜீவன் பெறட்டும் ராஜா. ஆண்டவரே கர்த்தர் சாட்சி உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கேமரா எடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, வீடியோ எடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, சவுண்ட் சிஸ்டம் போற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு என்று வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக பாடுபட்டு ஊழியத்திற்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். விசேஷமாக தாசனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே காத்திருந்து வருகிறது போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையிலே சுமந்து கொண்டு ராஜா ஆண்டவரே நீர் அவரை நடத்து போற வல்லமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவரை மறைத்து ஆண்டவரே நீங்க பேசுவீராகப்பா. அவரை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக ஆண்டவரே. அவரை மறைத்து நீர் தொடுவீராக ஜனங்களே ஆண்டவரே. நீர் மறைத்து ஆண்டவரே பெயரிட்டு அழைத்து ஆண்டவரே இன்றைக்கு என் தெய்வம் ஆண்டவரே நீர் இன்னைக்கு வெளிப்பட போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துந்தரை நசுக்கி போடுவீராகப்பா. உம்முடைய கரத்தை கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள்.
பணிக்கை கொடுத்து நீ துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினர் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 சபையார் கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. தேவன் என் அடைக்கலமே, தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணமவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளையும் நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். இரவின் பயங்கரத்திற்கும்
பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மீதும் நடந்து ஒரு சர்வத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ உற்று நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ உற்று நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பார். என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பார். என் ஆத்துமனே சரவர் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். கூட அவர் பேசும்படி எனக்கு தந்த The வசனம் given word from God for our concentration, எரோமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 11ஆம் அத்தியாயம். taken from Jeremiah chapter 11, எரோமியா 11 chapter 11, 5. verses 5. இன்றைய தினம், சத்தமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம், என்னைக்கு இன்றைய தினம், என்னைக்கு இன்றைய தினம் இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே. கைகளை தட்டி தேவனுக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி பிக் கிளாப். என்ன விசுவாச கைத்தட்டு. let's clap. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே என்றான். Let it be done, O Lord. அவர் என்ன சொன்னார்? What does he say? எரோமியா, Jeremiah, நான் திட்டம் பண்ணினபடி ஆகும் என்றார். my plans will be success. அதற்கு எரோமியா சொன்ன பதில் என்ன? Jeremiah replied, அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே என்றான். do it according to your plan. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும் இந்த வார்த்தை என்ன? What word I am saying to you? நீங்கள் எதை தேவன் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிறாரோ whatever the Lord plans அவர் to சொல்லுகிறார் ஆம். He said yes. அப்படினா ஆகும். Yes means it will take கைகளை place. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். The Lord says, இந்த 1ஆம் தேதி this first day, இந்த இரவு ஜெபத்தில் in this night meeting, அதிகாலை வேளையில் early morning, உங்களோடு அவர் பேசுகிறார். the Lord speaks to நான் you. திட்டம் பண்ணினபடி ஆகும் என்றார். My plans will take place in your life. அதற்கு எரோமியா தீர்க்கதரிசி சொன்னான், Jeremiah replied, அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே என்று சொன்னேன் என்றான். he said, do it according to your word. பக்கத்துல முகம் பார்த்து சொல்லுங்கள்.
நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு அப்படியே ஆக கடவுது. According to your faith, it will happen to you, sister. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. அல்லேலூயா. Praise God. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord எரேமியா, say? Jeremiah, நான் என்ன செய்ய தீர்மானித்தேனோ what I plan to do, அது அப்படியே ஆகும் it என்றார். will take place. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நம்முடைய தேவன் யார்? Who is our God? இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல, He never say no. ஆகும் என்று சொல்லுகிறவர். He say always கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அதைத்தான் தாவீது என்னும் அரசன் சொன்னார். That's what King David said. தாவீது என்ன சொன்னார்? What does King David அவர் say? சொல்ல ஆகும் என்றார். When he says, it will take place. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லையா. அவர் சொல்ல ஆகும் என்றார். When he say, it will take place. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அவர் சொன்னால் மட்டும்தான் ஆகுமா? If he says, it will take place. அதைத்தான் தாவீது சொன்னார். That's what David அவர் said. சொல்ல ஆகும், When he said, அவர் take place. கட்டளையிட நிற்கும் என்றார். When he command, it will. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சங்கீதம் 33:9 அதை பின் வருமாறு விளக்குகின்றன. 33 verses 9. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? Who is our God? அவர் எதை திட்டம் பண்ணினாரோ அது ஆகுமா? His plans will be success. அவர் யாரை விடுவிக்க தீர்மானிக்கிறதோ ஆகுமா? To decide to deliver, it will take place. யாரை காப்பாற்ற நினைக்கிறாரோ அது ஆகுமா? To save their life, it will take place. அதனால தான் எரேமியா பார்த்து So சொன்னார். Jeremiah, எரேமியா Jeremiah, ஆகும் என்று சொல் என்றார். say that it will take place. ஆகும் என்று எரேமியாவிடத்தில் சொன்னார். He said, அதற்கு எரேமியா சொன்ன பதில், Jeremiah அப்படியே ஆகட்டும் கர்த்தாவே என்று சொன்னான். according to you, your will, it will. இன்றைக்கு எந்த அற்புதத்தை தேடி வந்தையோ உனக்கு ஆகும், நீ அப்படி ஆக கடவுது என்று சொல்லுவாயாக. What miracle you may seek in this morning, it will take place in your life. 1 சாமுவேல் 23:20 வாசித்து 1 பாருங்கள். Samuel 23. அது verse ஆகும் 20. என்று சொல்லப்பட்டிருக்கு, இல்லை என்று சொல்லப்படவில்லை. That everything is amen, yes in him. 1 ராஜாக்கள் 3:9 வாசித்து 1 பாருங்கள். Kings 3 verses 9. ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு, இல்லை என்று இல்லை. Everything is take place. என் No. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Hallelujah. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. 1 ராஜாக்கள் 20:40 வாசித்து 1 பாருங்கள். Kings 20 verses 40. என் அருமையான மகனே மகளே, Beloved நம்முடைய son of God. தேவன் யார்? Who is the ஆகும் God? என்று சொன்னவர் தான் ஆகும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். He will say it will take place. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மார்க் 9:23 வாசித்து Mark பாருங்கள். 9 verses 23. 2 கொரிந்தியர் 3:5 வாசித்து 2 பாருங்கள். Corinthians 3. வெளிப்படுத்தல் 1:7 வாசித்து பாருங்கள். Revelation 1 verses இவை 7. எல்லாம் என்ன சொல்லுகிறது? What is the word of ஆகும் God என்று தான் எழுதி இருக்கிறது. Everything says it கைகளை will take தட்டி place. அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. தேவன் குற்றவாளியாக நிற்கப்பட்டது போல பிலாத்துக்கு முன்பு மனிதனுக்கு முன்பு நின்று கொண்டிருந்தார். Jesus stood before Pilate as a அப்போது ஞானிகளும் பரிசேயரும் வேதப்பாரர்களும் இயேசுவுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். Pharisees and scribes murmured against Jesus. முறுமுறுத்து விட்டு சொன்னார்கள். And they said, என்ன சொன்னார்கள்? what are they saying? ஆலயத்தை இடித்து 3ஆம் நாளில் கட்ட என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். He said, within 3 days I rebuilt the temple. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. இயேசுவை பார்த்து சொன்னார்கள், They said to Jesus, ராஜாவே, King. இவன் என்னாலே ஆகும் என்று சொன்னார். He said, I can do it. நம்முடைய தேவனுடைய வார்த்தை என்ன? What is the word of ஆகும் God? என்றால் ஆகும். Yes means it will take place. கை தட்டி அப்பாக்கு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், எனக்குரியது ஆகும், எனக்கு உரியது என் ஆசீர்வாதம் ஆகும், என் ஆசீர்வாதமாகும், என் சந்தோஷம் ஆகும், சந்தோஷமாகும். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு Let's clap. என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். He said it will take என் place. அப்பனை பார்த்தவர்கள் He சொன்னார்கள். said to Jesus, மத்தேயு 26:61 வாசித்து பாருங்கள். Matthew 26 verse வேதம் அதை 61. பின்வருமாறு விளக்குகிறது. The Bible says, ஆனால் தாவீது சொன்னான், King David said, அவர் சொல்ல ஆகுமாம். when he said, கைகளை it will தட்டி take அப்பாக்கு place. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இயேசு எனக்கு சொன்னது ஆகும், இயேசு எனக்கு சொன்னது ஆகும். ஆகாமல் போகவே போகாது. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise God. அவர் எனக்கு சொன்னது ஆகும். Whatever the Lord says, தாவீது சொன்னான், King David அவர் said, சொல்லே he spoke ஆகும், and it was done. அவர் கட்டளையிட When he நிற்கும் commanded என்றார். and it stood fast. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த when பொழுது Jesus came on this earth, ஒரு சம்பவம் நடந்தது. there was a matter. அவர் மலையில் ஜெபம் செய்துவிட்டு மலையை விட்டு இறங்கி வந்தார். He came down from the mountain. 1 2 அல்ல, Not 1 or 2. திரளான மனிதர்கள் பின் சென்றார்கள். Multitude followed him. அப்போது குஷ்டரோகி ஒருவன் A leprosy இயேசுவை person பார்த்துவிட்டு looked to அவரை Jesus பணிந்து கொண்டு, and he bowed down. ஆண்டவரே, Lord, உமக்கு சித்தமானால் if thy என்னை will- சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். if thy will, I will be healed. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லையா. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Amen. இதுக்கு பேர் தான் உங்க கைத்தட்டா. சத்தமா கைகளை தட்டி Clap loudly. திரளான மனிதர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். Multitude of people followed.
யாருமே அப்படி சொல்லல. No one can இவன் say. தான் சொன்னான், But this fellow said, உம்மாலே ஆகும் என்றான். you can. உம்மால் ஆகும் என்றான். You can. இயேசு தன் கையை நீட்டி அவனை Jesus தொட்டார். stretched forth his hands and touched. நம்முடைய தேவன் ஆகும் என்றால் ஆகும். If the Lord says ஆமென் it will சொல்றங்க take சத்தமாய் place. 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. சந்தோஷத்தோடு Joyfully. உங்க தலைமையில கை வசூல் ஆகும். Ahom. எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு ஆகும். இல்லை என்றே கிடையாது. Everything will be விசுவாசிக்கிறீங்களா? success. Do you believe that? பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். Look at others. சிஸ்டர் கலங்காதிருங்கள். Sister, trouble not. உங்க ஜெபம் என்ன? What is your prayer request? உங்க பிரேயர் ரெக்வெஸ்ட் என்ன? What is your prayer request? அப்படியே ஆகும். It will take place. உனக்கு என்ன வேணும்? What you need. அவர் திட்டம் பண்ணிட்டார்னா ஆகும். If the Lord planned, it will take place. மத்தேயு 8 அதிகாரம் 1 2 3 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Matthew chapter 8 verses 1 and 1 onwards says. யோசித்து பாருங்கள். Just saying. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். A large crowd followed him. அப்போது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவை பணிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். This leper came to him and bowed down him and said, Lord, if you are willing, you can make me clean. உம்மால் ஆகும் என்றார். You can make me clean. தேவனால் மட்டும்தான் எல்லாம் ஆகும். It is possible with God. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. மார்க் 1:40-41 பாருங்கள். Mark chapter 1 verses 40 and லூக்கா 41. 5:12 பாருங்கள். Luke 5:12. நம்முடைய தேவன் ஆகும் என்னும் தேவன் தேவாதி தேவன். Our God is a God to fulfill his எந்த word. நோய்களையும் அவர் சுகமாக்க அவரால் He முடியும். is mighty to heal the disease. அநேகர் யோசிக்கிறார்கள், Many may think, நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் I am தான். also a man like you. I am not a healer. நான் ஒரு குணமாக்குறவன் அல்ல. I am not a healer. நான் ஒரு I சுகமளிக்கிறவன் am அல்ல. only for gospel man. நான் சுவிசேஷகன். I am only for gospel man. சுவிசேஷகன். இயேசு சொன்னால் நான் சொல்லுவேன். Jesus will say. மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது. Otherwise I do not know. இயேசு எனக்கு சொல்வதை சொல்லுவேன். I am saying what the அவர் Lord பெயர் says. சொன்னா பெயர் சொல்லுவேன். We say call by name. ஒவ்வொருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அவர் சொன்னால் சொல்லுவேன். The Lord reveal, I will say வேற there. ஒன்றும் எனக்கு தெரியாது. Otherwise I do not என் know. அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் யார்? Who is our God? ஆகும். இயேசு தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னார். Jesus said to his people. எல்லாரும் நிக்கறாங்க. Everyone ஒரு standing. மலையை காண்பித்தார். He showed a mountain. இயேசு தான் சொன்னார். Jesus said. ஒருவன் இந்த மலையை பார்த்து, If anyone look the பெயர்ந்து mountain. சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு அவன் சொல்லுவானால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Without doubt, if cast out the mountain into the ocean, he truly said it will take place. இந்த மலை கடல்ல உள்ள விழுந்துருமாயா? If you rebuke the mountain, it will go fall into the ocean. My son told me, அந்த மலையை பார்த்து உள்ள ஊந்துருமா? If you command the mountain, it will run away. மார்க் 11:23 சொல்லுகின்றன. Mark 11 verses 23. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லணுமா? Believe without a doubt in your heart. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஆகும். It will take place. எரேமியா, Jeremiah, நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன். I have planned. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு Flowing milk and honey. உம்முடைய ஜனங்களுக்கு நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் I stored the blessings for your அப்படியே people. ஆகும் என்றார். It will take place. அதற்கு எரேமியா சொன்ன பதில், Jeremiah said, அப்படியே ஆகட்டும் கடவுது கர்த்தாவே என்றான். Do it according to thy will, Lord. நீங்கள் உங்கள் விசுவாசத்தோடு Faithfully. இந்த செய்தியின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே According to this, do more. என்று சொல்லுவீர்கள். ஆனால் If you say that, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வாதத்தை the காண்பீர்கள். Lord will bless your generation. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். Our God is such a great நம்முடைய God. தேவன் யார் நினைத்துக் Who கொள்ளுகிறீர்கள்? is our God? அவர் ஆகும் என்கிறவர். He is a God to do இல்லை anything. என்ற வார்த்தையே அவர்கிட்ட இல்லையா? Amen. கைத்தட்டி அப்பாக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்களேன். to the Lord. சந்தோஷத்தோடு கைத்தட்டி சொல்லுங்களேன். Joyfully. ஹalleluya. Praise the Lord. உன்னுடைய ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருக்கிறது. Your blessings is in the Lord. எல்லாம் அறகுறையா இருக்குதா? Everything is in the Lord. இன்றிலிருந்து அது ஆகும். Today நிறைவாகும், take place. சமாதானமாகும், Peace will come. சந்தோஷமாகும். Joy will come. கையை உயர்த்தி மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise God. ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் திட்டம் தீட்டியபடியே நடந்து போய் நிறைவேற்றப்படும். This day is your day. ஆமென் சொல்றங்க. மூணு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களே. ஹalleluya. Praise the Lord. அவர் சொன்ன ஆகையா? When he spoke that. அவர் சொல்லிட்டார்னா ஆகும். If he speak, it will அதுல happen. மாற்று கருத்தே கிடையாது. No doubt about it. ஆமென் சொல்றங்க. மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சத்தமா சொல்லுங்களே. ஆகும், எனக்கு ஆகும், எனக்கு ஆகும். என் வாழ்க்கையில ஆகும். என் வாழ்க்கையில ஆகும். இதுவரை நான் பட்ட உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றி என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து விட்டார். இன்றைக்கு அது ஆகும். The Lord has changed all the tribulations. Today onwards, my blessings will come. அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். That is the promise of இந்த God. அதிகால வேளையிலே This morning, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசிக் the கொண்டிருக்கிறார். Lord is speaking to என் you. அருமையான மகனை மகளே, Son and daughter, நம்முடைய தேவன் யார்? Who is our God? ஆகும் என்று திட்டம் தீட்டி இருக்கிறார். The Lord already planned for உனக்கு us. நிறைவேற்றப்படும் என்று திட்டம் தீட்டி இருக்கிறார். Going to be fulfilled. உன்னை செய்து உயர்த்தும் என்று திட்டம் தீட்டி The இருக்கிறார். Lord has already planned உன்னை it for கனப்படுத்தும் என்று திட்டம் தீட்டி to இருக்கிறார். honor you. அவர் சொன்னபடியே ஆகுமா?
According to his word it will கைகளை take தட்டி place. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டியா? hallelujah to பலத்த Lord. கைகளை தட்டி. Loudly. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. சந்தோஷமா கைகளை தட்டி. Joyfully. வேதம் சொல்லுகிறது. The Bible says. தானியேலின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Daniel, தானியேல் தேவனுடைய மனிதன். he was a man of God. ஆனால் But தானியேலை கைது செய்து சிறைசாலையில் வைத்து தானியேலின் தேவனை பற்றி அறிந்து கொண்டு பாபிலோன் அரசன் சொல்லும் வார்த்தை கவனித்து பாருங்கள். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் Daniel chapter 4 37வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? 37. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எல்லாரையும் பார்த்து சொல்றான். பாபிலோன் மாநகரத்தில் எல்லாரும் சொல்லிட்டு ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து கை தட்டியா glory. Let us clap. ஹலோ மை சன். இவனே ஒரு ராஜா. He was a king. இவன் சொல்றான் பரலோக ராஜாவை பற்றி. He exalted the king of heaven. பரலோக ராஜாவை பற்றி புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. Hallelujah. ஒரு புறஜாதியா உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் சொல்றான். கை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லு. This Gentile king exalt the king of the whole universe. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவன் தான் கடவுளுடைய மனுஷன். He who exalt the Lord of God, they are the man of God. அவர் மகிமை எவனாலும் தடுத்துட முடியாது. No one can control the glory of ஏன் God. தெரியுமா? Because எல்லா கனம் மகிமை அவர் ஒருவருக்கே. to him all the glory and honor. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே. To him all the praises and glory and ஆண்டவர் honor. சொன்னார், Lord said, என் மகிமை நான் வேறு ஒருவருக்கு கொடு. I never give என் my மகிமை glory நான் away. விக்கிரங்களுக்கு கொடு. ஆண்டவர் அது கொடுக்க மாட்டார். He'll never give. அவருடைய மகிமை அவருக்கு மாத்திரமே His சொந்தம். glory belong to the Lord alone. எத்தனை பேர் ஆமென் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஆம் பிரதர். Yes brother. ஆகும் பிரதர். Yes it will அவர் take மகிமைக்கு சொந்தக்காரர். place. It belong to the glory. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஆம் சிஸ்டர். Yes sister. ஆம் சிஸ்டர். Yes, sister. ஆகும் சிஸ்டர். It will take place, அவரே sister. மகிமைக்கு சொந்தக்காரர். Belong to the glory. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வாசி. அவருடைய கிரியைகள் எல்லாம் அவருடைய கிரியைகளை எல்லாம் சத்தியமும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Loudly. இங்க பாருங்க. Look at that. பைபிளை பத்தி தெரியாதவன் சொல்றான் அவருடைய கிரியை எப்படிப்பட்டதா? He do not know the scripture, but he says his works are true. எப்படிப்பட்டதா? சத்தியமும் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் Glory! Let us clap. Hallelujah! Hallelujah. Brother, நீங்க என்ன நினைச்சு வந்தீங்களோ whatever you think, கர்த்தருடைய நாமத்தினாலே in the name of the Lord, எல்லா கன மகிமை அவருக்கு him all the அப்படியே glory. ஆகும் பிரதர். It will take place. உலகத்தான் சொல்றான்யா. The worldly man says, என்ன சொல்றான்? what does he say? என்ன சொல்றான்? What does he say? அவருடைய வழி நியாயம் சத்தியம் உண்மை. அவர்தான் உண்மையான தேவன் என்று சொல்றான். His கை works தட்டி are 3 அல்லேலூயா true. சொல்லுங்களே. He is true God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒரு வார்த்தை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Want to keep it in ஒரு mind. பிரஜாதி பாபிலோன் ராஜா அதை சொல்லுவானானா? Babylonian king said, பரலோக ராஜா நம்முடைய தேவன். heavenly God. அவர் சொல்லாகும். அவர் சொல்ல ஆகும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says. சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Zechariah chapter 4. நான் முடிக்க போகிறேன். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற ஹலோ எல்லாரும் என்ன கவனிங்களே. செருபாபேலுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலே. கைத்தட்டி அப்பாக்கு சத்தமா மூடலையே சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய ஆவி? Whose spirit? யாருடைய ஆவி? Spirit of God. மனுஷனுடைய ஆவியா? Is it the spirit of man? இல்ல பேர் பெற்ற ஊழியக்காரனுடைய ஆவியா? ஒண்ணாகாது. அது சொல்றாரு என்னுடைய ஆவியினாலே ஆகும். Through my spirit. ஆமென் சொல்றங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல உன்னுடைய பெரிய பலத்தினால ஒண்ணும் நடக்காது. Not by power, not by strength, but ஒண்ணும் நடக்காது. nothing will happen. அவருடைய ஆவியானவர் வந்தா தான் ஆகும். If the spirit of God comes, it will take place. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இன்னையில இருந்து Today onwards, உனக்கு மாத்திரம் வறுமை இல்லை. no poverty, உனக்கு சஞ்சலம் இல்லை. no sorrows, உனக்கு தவிப்பு இல்லை. no longings. உனக்கு ஆக வேண்டிய சகல ஆசீர்வாதமாகும். Your benefits will come ஆகும். from the Lord.
ஆகும். yes. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லு. எரேமியா நான் திட்டம் பண்ணினபடி ஆகும். Jeremiah, according to my plan, it will take place. அவர் திட்டம் பண்ணிட்டார்னா ஆகுங்க. If the Lord planned, it will take place. மாறவே மாற. No changes. அவர் திட்டம் செஞ்சார்னா அது ஆகும். The plan of God will be success. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, தேவ ஆவியினாலே through the Spirit of God, அடுத்த மாசம் நீ வரும்போது உன் சாட்சி பெருசு, next month you will give a great witness. உன் ஐஸ்வர்யம் பெருசு, Your riches is abundant. உன் ஆசீர்வாதம் பெருசு, Blessings will be abundant. உன் மேன்மை பெருசு, Honor will be உன் abundant. புகழ் பெருசு, உன் வாழ்க்கை பெருசு. Your life will be abundant. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of God. செருபாபேலுக்கு பார்த்து கர்த்தர் வார்த்தை சொன்னது என்ன தெரியுமா? Declares the Lord to Zerubbabel. பலத்தினால் அல்ல, Not by power, பராக்கிரமத்தினால் not அல்ல, by strength. என்னால முடியும் சொல்லாதே, Don't say that I can do it. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று Through கர்த்தர் my சொல்லுகிறார். spirit, it will என்னுடைய take place. ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to the Lord. டைரியில எழுதுறியோ இல்லையோ, உன் நெஞ்சில எழுதிட்டு வீட்டுக்கு போயிடு. Write on your heart. உன்னுடைய தேவன் உனக்கு செய்ததை நீ சாட்சி கொடுப்பாய். You will share the witness. 1 நாளாகமத்தின் புஸ்தகம், The First Chronicle chapter 29. 29ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பிக்கோங்க. அதுல 12ஆம் வசனத்துல கை வச்சு ஒரு முத்தம் கொடுங்களேன். ஐஸ்வர்யமும் அப்படி நிறுத்து. என்னது? ஐஸ்வர்யமும். என்னது? ஐஸ்வர்யமும். என்னது? ஐஸ்வர்யமும். ஐஸ்வர்யம். கனமும். நல்லா கவனிக்கணும். இரண்டாவது என்னது? கனமும். இரண்டாவது என்னது? கனமும். கனமும் உம்மாலே வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இப்ப பாரு, மதிப்பும் மரியாதையும் ஐஸ்வர்யம் ஆற்றிருந்தவர் தான். Rich and honor comes from the Lord. யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து. யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து. அவர்கிட்ட இருந்து தான் வரும். It will come from the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Understand. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஒரு அல்லேலூயா. Praise the Lord. அப்படின்னா ஒட்டுமொத்த பேங்க், ஒட்டுமொத்த ஐஸ்வர்யம் எல்லாம் அவர்கிட்ட தான் வச்சிருக்கிறார். ஆமென். The Lord. தேவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே. உம்முடைய கரத்தை சொல்லுங்க. உம்முடைய கரத்திலே. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய கரத்தில் தான் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒரு அல்லேலூயா. Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. அப்படியே பைபிளை கிளவை. அப்படி கிளவை. Place down your Bible. ரெண்டு கையை வைத்துக்கோ. Lift up your hands. ரெண்டு கையை வைத்துக்கோ. Lift up your hands. எவரையும், Anybody, எந்த மனுஷனையும், any man, எந்த மனுஷியையும் any woman, உயர்த்த, to lift up, ஆசீர்வதிக்க, to bless, பலப்படுத்த, to strengthen, கிருபை பாராட்ட, to mercy, அற்புதங்களை செய்ய to do wonders. அவரால் மாத்திரமே ஆகும். யாரால் ஆகும்? அவரால். யாரால் ஆகும்? அப்படியே கரங்களை உயர்த்தி கொண்டு, எல்லார் கைகளை உயர்த்தி கொண்டு, Lift up your hands. என் தேவனால் எல்லாம் ஆகும் என்கிறவர்கள் All things ரெண்டு possible. கைகளை உயர்த்தி கொண்டு, Lift up your hands. அப்படியே கரங்களை உயர்த்தி கொண்டு ஒரே ஒரு நொடி கண்களை மூடி Close your eyes. உங்கள் ஜெபத்தை சொல்லுங்கள். Share your prayers. உங்கள் ஜெபத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மால ஆகும் ஆண்டவரே. எவரையும் உயர்த்த உம்மால ஆண்டவரே. எவரையும் உயர்த்தி எடுக்க உம்மால ஆண்டவரே. எந்த மனிதனை கனப்படுத்த உம்மால் ஆகும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்த உம்மால் ஆகும் ஆண்டவரே. என்னை மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும் ஆண்டவரே. என்னை உயர்த்த உம்மால் ஆகும் ஆண்டவரே என்று விசுவாசிக்கிற நீ ரெண்டு கைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயாக. உம்மால ஆக ஆண்டவரே. எனக்கு திட்டம் பண்ணியது உம்மாலே ஆக ஆண்டவரே. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. என் பிள்ளைக்கு திருமணம் உம்மாலே ஆகும் ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் உம்மாலே ஆக ஆண்டவரே. நல்ல வேலை உம்மாலே ஆக ஆண்டவரே. நல்ல வீடு உம்மாலே ஆகும். எல்லாம் அவரால் தான் ஆகும். எவனையும் மேன்மைப்படுத்த, எவனையும் உயர்த்த, எவனையும் ஆசீர்வதிக்க தேவனாலே ஆகும் என்று அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக கைகளை உயர்த்தி கொண்டு, ரெண்டு கைகளை உயர்த்தி கொண்டு அப்படியே நோக்கி ஜெபம் செய்வீர்களாக. எல்லார் கைகளை உயர்த்தி கொண்டு சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, குமாரனே, எந்த மனிதனையும் எந்த மனுஷனை உயர்த்தவும் மேன்மைப்படுத்த, ஐஸ்வர்யம் கொடுக்க, கனத்தை கொடுக்க, ஆசீர்வாதங்களை கொடுக்க உம்மாலே ஆகும். உம்முடைய கரத்தினாலே ஆகும். அப்படியே எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
உம்முடைய கரத்திலே உம்முடைய கரத்திலே என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். இயேசுவின் மூலம் பிதாவே. இயேசுவின் மூலம் பிதாவே. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.